ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், கேள்விகளை அறிந்திருக்கிறீர். பலவீனங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். அந்த மனிதர் எப்படி சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதன் மூலமா நமக்கும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பில் அந்த சுகம் நமக்கு இருக்கு, அது நம்முடைய உரிமையாக இருக்கு. நமக்கு அதுல கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் வேண்டாம். சுகம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. நாம எப்படி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா என்ன செய்யலாம் பார்க்கலாம். மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன செஞ்சாங்களா? எரிகோவுக்கு போனாங்களா. போகும்போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன், பார்வை இல்லாத ஒரு மனிதர், வழி அருகே உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? பிச்சை கேட்டு கொண்டிருந்தாரா. அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிறவியிலேயே கண் பார்வை தெரியாத ஒரு மனிதர். அவரோட வேலை என்ன? அந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்யறாங்களா? அந்த வழியா போறாங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போனா அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்?
கூட்டமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் போற இடம்லாம் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. பார்வை இல்லாதவங்க பார்வையை பெற்றுக்கிறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, மரித்தவங்க எழுந்திருக்கிறாங்க, அசுத்தாவிகள் விரட்டப்படுகிறது, குறைவுகள் அங்கு நிறைவாக்கப்படுகிறது. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? கூட்டமா இருக்கும். இங்க பர்திமேயுவோட வேலை என்ன வேலை? பிச்சை எடுக்கிற வேலை. அங்க கூட்டமா இருந்தா அவருக்கு அங்க என்ன கிடைக்கும்? வருமானம் அதிகம் கிடைக்கும் இல்லையா? ஒரு மாதத்துல அவர் சம்பாதிக்கிறத ஒரே நாள்ல என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அவர் முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. பிறவியிலேயே அவருக்கு என்ன கிடையாது? பார்வை கிடையாது. உலக பிரகாரமாக அது சரி செய்கிறதற்கு முடியாது. நம்மளுடைய அனுபவம், இந்த உலகத்துல பார்க்கிற விஷயங்கள், கேள்விப்படுகிற விஷயங்கள், அது எல்லாமே சொல்லும் பிறவியிலேயே பார்வை இல்லை, அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல அவர் எதை தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம்? நிறைய வருமானம் வரும், எல்லார்கிட்டையும் நம்ம ஏதோ முடிஞ்ச அளவு என்ன செய்யலாம்? கேட்கலாம். அப்படிங்கறத அவர் தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா அங்க அவர் எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம். அவர் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அங்க கூட வருகின்ற கூட்டத்தை அவர் என்ன செய்யல? பார்க்கல. அவருக்கு வருமானம் வேணும்னு சொல்லி அவருடைய தொழிலையும் அவர் அங்க என்ன செய்யல? பார்க்கல. தன்னுடைய தேவை, அதாவது உலக பிரகாரமா நமக்கு அது ஒரு வருமானம் தான், அதை காட்டிலும் அவருடைய கவனம் அவர் தேர்ந்தெடுக்கிறது எதுல இருக்குது? இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளும் இன்னைக்கு ஒரு விடுதலை பெற வேண்டி நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதலை இல்ல, வாழ்க்கையில பல பகுதிகளில் நமக்கு அவருடைய தயவும் அவருடைய விடுதலையும் நமக்கு தேவைப்படுது. இங்க அந்த வல்லமை தேவனுடையதுதான், வல்லமை நம்முடையது இல்லை. அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த விடுதலையை, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய பங்குன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. இங்க பர்திமேயு அங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடாம அங்க பிச்சை என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்திருந்தாருன்னா அந்த சுகத்தை அவரால் பார்க்க முடியுமா? அதுக்காக அவர் அவருடைய தொழில் அவருக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி அர்த்தமா? இல்ல, அவருடைய சாப்பாட்டுக்கே அதுதான், அது முக்கியமான ஒரு வேலை தான். ஆனா அவர் எதை யோசிச்சு பார்க்கிறார் தெரியுமா? எதை நினைச்சு பார்க்கிறார்? நான் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டால் நான் இங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இன்னொருவருடைய உதவி தேவை இல்லை, எனக்கு பார்வையை நான் பெற்றுக்கொண்டால் சுயமாக நான் சம்பாதித்து நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்துல அவர் தேர்ந்தெடுத்தது எதை தேர்ந்தெடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறதை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அங்க சுகத்தை பெற்றுக்கொள்றதை அவர் அங்க என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய சூழ்நிலை, அவருடைய தொழில், அவருடைய வேலை அங்க சுகத்தை பெற்றுக்கொள்றத தடுக்கிறத அவர் என்ன செய்யலங்க? அனுமதிக்கவில்லை. இது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. சத்தியத்துல விடுதலை இருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம்ங்கிறது வேற யாரும் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியத்தை அறிகிறதுங்கிறது யார் அறிந்து கொள்றது? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல். இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் அதுக்கு நேரம் கொடுக்கணும். நம்ம முன்னாடி சூழ்நிலைகள் இருக்கும். பர்திமேயுவுக்கு இருந்த மாதிரி நமக்கும் என்ன இருக்கும்? சூழ்நிலைகள் இருக்கும், நம்முடைய தேவைகள் இருக்கும், நம்முடைய தொழில்கள் இருக்கும், நம்முடைய வேலை இருக்கும். ஆனா அது அவருடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள தடுக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்குது. சத்தியத்தை அறிகிறதற்கு நான் என்ன செய்யணும்? நேரம் கொடுக்கணும். சத்தியத்தை அறியாம அந்த சிறந்ததை நான் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உலக பிரகாரமா அன்னைக்கு பர்திமேயு பிச்சை எடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு வருமானம் என்ன செஞ்சிருந்திருக்கும்? வந்திருக்கும். உலக பிரகாரமா அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு செயல் இல்லையா? ஒரு மாசம் சம்பாதிக்கிறத 2 மாசம் சம்பாதிக்கிறத அவர் ஒரே நாள்ல என்ன செஞ்சிருந்திருப்பாரு? அன்னைக்கு சம்பாதிச்சிருப்பாரு. அடுத்தவர் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். உலக பிரகாரமாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஆனா
இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை தேவை என்றால் அந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜீவனை நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தன்னோட பிச்சை எடுக்கிற ஒரு இடத்துல இருந்து, பிறந்ததுல இருந்தே அவருக்கு பார்வை தெரியாது. அவர் மனதுல எத்தனையோ மனக்குழப்பங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம். அந்த நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். எனக்கு இனிமே கண் என்ன செய்யாது? தெரியாது. அதை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாழ்க்கை முறையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். அது அவருடைய சிந்தனையில் ஒரு அரண்களாக, ஒரு சிறையாக அவருக்கு இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்படும் போது அந்த இடத்துல இருந்து அங்கு அவர் விசுவாசியாக மாறுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து, ஒரு அடிமைத்தன ஒரு வாழ்க்கையில இருந்து, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு வாழ்க்கையில இருந்து அவர் என்னவாக மாறுகிறாரா? விசுவாசியாக மாறுகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் காலத்துல அவர் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்றாரு. நம்ம காலத்துல அவர் எல்லாமே செய்து முடித்த ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரை போல நான் இரங்கும் என்று என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. தாவீதின் குமாரனே இரங்கும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அவர் கொடுப்பாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. அவர் ஆவியான தேவன். அவர் இந்த உலகத்துல வருகிறதற்கு ஒரு மனித சரீரம் தேவை. இந்த உலகத்துல வர்றதுக்கு அவருக்கு அந்த மனித சரீரம் தேவைப்பட்டுச்சு. அவர் அந்த யூத வம்சத்துல என்ன செய்கிறார்? மனிதனாக வருகிறார். எப்பொழுது அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினாரோ நம் எல்லோருக்கும் அவர் அப்பாவாக என்ன செய்திருக்கிறார்? மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் நம்ம எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். பர்திமேயுவுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்குமா? அது இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு அது உண்டு, எனக்கு கிடைக்குமா? இல்லை, எல்லாருக்கும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் அவரோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சுகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிற இடத்துல அவர் என்ன செய்யல? நம்மள வைக்கல. நம்மளுடைய சுகத்திற்காக அவர் அங்கு சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு விலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் ஒரு விலை கொடுத்திருக்கிறார். நம்ம சாப விளைவுகள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்திற்காக அவர் சாபமாக்கப்பட்டாரா. அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லல, நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரா? சாபமாக்கப்பட்டார். அவர் எனக்காக சாபமாக்கப்பட்டார். என் பாவத்தை சுமந்து கொண்டார், என் நோயை சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை அப்படிங்கிற சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளும் போதுதான் அங்க என்ன செய்ய முடியும்? விடுதலையை பார்க்க முடியும். இத அறிந்து கொள்ள விடாமல் தான் நமக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. எதை நான் தேர்ந்தெடுக்க போறேன்? என் சூழ்நிலைகள்ல அந்த சத்தியத்தை நான் தேர்ந்தெடுக்க போறேனா? நீங்க சத்தியத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அந்த சூழ்நிலையில நீங்க ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது. ஜீவனை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அந்த சூழ்நிலையில உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய விடுதலையையும் தேர்ந்தெடுக்கிறது. அது யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல சுகத்தை பெறுகிறதற்கு நாம இருக்கிற இடத்துல இருந்து விசுவாசியா முதல்ல என்ன செய்யணும்? மாறணும். பர்திமேயுவால எப்படி விசுவாசியா மாற முடிஞ்சது? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 47. அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அதாவது
அன்றுதான் அவர் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. யாரோ வர்றாங்க, கூட்டமா இருக்குது, ரொம்ப நேரம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, கூட்டமா போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். ஆனா அங்கு இயேசு வருகிறார் சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் வாயிலிருந்து என்ன வருது? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ குறிச்சி அவர் முன்னக்கூட்டியே என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவ தாவீதின் குமாரனாக பரிசேயர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. மேசியாவாக, இரட்சகராக அங்க அந்த யூத மத தலைவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இங்க பர்திமேயு எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன்னா அங்க பர்திமேயு என்ன செய்யறாரு? அவரை மேசியாவாக விசுவாசிக்கிறார், இரட்சகராக விசுவாசிக்கிறார். மேசியா வந்து என்ன செய்வார் என்று அங்கு ஏசாயால தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். மேசியா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து என்ன செய்வார்ங்கிறது அங்கு ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இது ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். மேசியா என்ன செய்வாரா? குருடருடைய கண்களை திறக்கவும். அவர் வந்து என்ன செய்வாரா? குருடருடைய கண்களை திறப்பாரா. இங்க பர்திமேயு அங்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே. அது எதை குறிக்குதுன்னா அவர் மேசியாவாக விசுவாசிக்கிறார், இரட்சகராக அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் கூப்பிடுகிறதோட நோக்கம் என்ன? மேசியா என்னுடைய கண்களை திறக்க கூடியவர். அவர் அங்கு விசுவாசத்தோட என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். மறுபடி வாசிக்கலாம். மார்க் 10வது அதிகாரம் 47, 48. அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்போ அவரை முதல் முறையாக அவர் அங்க அதை கேள்விப்படல. ஏற்கனவே பல முறை அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கேள்விப்பட்டிருந்திருக்கணும். அவர் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நிகழ்கிறது, அடையாளங்கள் நிகழ்கிறது, விடுவிக்கப்படுகிறார்கள், பார்வையடைகிறார்கள், அசுத்தாவிகள் விரட்டப்படுகிறது. இது அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கேட்டிருக்கணும். அங்க அவர் அது கேட்கிறதினால் அவர் அங்கு எதை பெற்றிருக்கிறார்? விசுவாசத்தை பெற்றிருக்கிறார். ஏசு கிறிஸ்து இந்த வழியாக வரும் பொழுது நானும் சுகம் அடைவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவர் என்ன செய்கிறது? அவருக்கு வருகிறது. அதனாலதான் ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அந்த விசுவாசத்தை அவர் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்? ஏசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறதன் மூலம் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நாம விசுவாசத்தை எப்படி பெற முடியும்? ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுவதன் மூலம்தான் நம்மளும் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அவர் மேசியான்னு சொல்லி தெரியும், இரட்சகர்னு தெரியும். அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், எதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார், அவருடைய இரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது, அவர் எனக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன். இதை நீங்க கேள்விப்படாம உங்களால் உங்க சூழ்நிலைகள்ல இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான விசுவாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவருடைய இரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் அவர் எனக்கு என்ன இடத்தை தந்திருக்கிறார், என்னை அவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், ரட்சிப்பில் என்ன இருக்கிறது, இதை கேள்விப்படும் போதுதான் அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம் 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முதல்ல விசுவாசியாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். நம்ம சூழ்நிலைகள்ல அதை பார்த்து கொண்டு நம்முடைய பிரச்சனைகளோ, நம்முடைய வேலையோ, நம்முடைய அனுபவங்களோ, உலக காரியங்களோ அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த வார்த்தையை தியானிக்கிறதற்கு, அந்த சத்தியத்தை அறிகிறதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை அது தடுக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது?
அனுமதிக்க கூடாது, அதை தேர்ந்தெடுக்க கூடாது. உலகம் ஒரு ஓட்டத்துல போய்கிட்டு இருக்குது. நாமளும் அந்த ஓட்டத்துல போய்கொண்டு நம்ம சுகத்தை பெறணும், நான் விடுதலையை பெறணும், அந்த சத்தியத்தில் உள்ள விடுதலை வேணும், நான் என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. நான் அவரிடத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொன்னா நான் உலகம் போகிற ஒரு வேஷத்தை நான் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தடைகள். இங்க அவருக்கு எளிதாலாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்ட உடனே அவர் பக்கத்துல என்ன செய்யல? போகல. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம். அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த சுகம் வேண்டி, விடுதலை வேண்டி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி என்ன செய்யும்? போகும். அவரை குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம், அவரை தொட்டு பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம். ஆக மொத்தம் அந்த ரோடு எப்படி இருந்திருக்கும்? மக்கள் கூட்டமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த மக்கள் கூட்டத்துல ஒருவர் ஒரு தடவை கூப்பிட்டு அங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்ய முடியாது? திரும்பி பார்த்திருக்க முடியாது. இங்க அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இரண்டாவது, தடைகள் இருக்கதா செய்யும். தடைகள் ஏன் வருது தெரியுமா? அந்த விடுதலையும் சுகத்தையும் நீங்க பார்க்க கூடாது. அந்த வார்த்தைகளை திருடுவதற்காக, அந்த வார்த்தைகளை உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதற்காக அந்த சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? வருது. நீங்க இன்னைக்கு சத்தியத்தை கேட்குறீங்க, அவர் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாருங்கிற சுவிசேஷத்தை கேட்குறீங்க. நான் அந்த வார்த்தைகளை உங்களோட இருதயத்துல என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். நீங்க இதை வெளியில போகும் போதே அதை திருடுறதுக்கு என்ன வரும்? தடைகள் வரும். சூழ்நிலைகள் என்ன செய்யும்? வரும். அந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா அப்படி உங்களுடைய போராட்டம் இல்ல. சுகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வெற்றி உங்க பிரச்சனைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தை சிதைக்கிறதுல, அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு வருது. நான் சொல்றது புரியுதா? நீங்க பிரச்சனையில சுகத்தை பாப்பீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க வெற்றி பெற போறீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க அந்த இடத்துல விடுதலையில போவீங்களா இல்லையாங்கிறதும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை வெளியே கூட்டிட்டு வருகிறதற்கு, உங்களை சோர்வடைய செய்கிறதற்கு, உங்களை பலவீனப்படுத்துகிறதற்கு, அந்த வார்த்தையிடமிருந்து உங்களை பிரிப்பதற்கு உங்களுக்கு அங்க என்ன வருது? பிரச்சனை வருது. அதேதான் இங்க யாருக்கு வருது? பர்திமேயுக்கு வருது. அவர் அதிக நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்லி கூப்பிடுகிறார். இவர் கூப்பிட்ட உடனே அங்க மக்கள் கூட்டம் என்ன செய்து? அவர் அதட்டுது. என்ன சொல்லி அதட்டுது? மறுபடி வாசிக்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவர் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை என்ன செஞ்சாங்களா? அதட்டினாங்களா. நீங்க ஒரு விடுதலையை பார்க்க வேண்டி இருக்கும் பொழுது, நீங்க ஒரு சுகமா, விடுதலையா, ஆசீர்வாதமா அந்த சத்தியத்துல நீங்க இருக்கும் பொழுது, அந்த பலனை எதிர்பார்த்து இருக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்காது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கின்ற ஒரு கூட்டம் சொல்லதான் செய்யும். அவர்கள் மூலமாக யார் இடம் கொடுக்கறாங்களோ அவங்க மூலமா சாத்தான் என்னதான் செய்வா? உங்களுக்கு அந்த அவிசுவாசத்தை கொடுக்கதான் செய்வா. அந்த தடைகளை உங்களுக்கு உண்டு பண்ணதான் செய்வா. அவங்க ஒரு உலகத்தின் போக்குல அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் ஒரு நோயை சுமந்துகிட்டு இருக்கு, ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கு, ஒரு பாடுகளுக்குள்ள இருக்கு. அதை சுமந்து கொண்டு உலகம் வாழ பழகி இருக்கு. ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, பாடுகளோடு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்குது. அது போல நாம வித்தியாசமா அங்க செயல்படும் போது உலகம் அதை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. எப்படி பார்க்கும்? பைத்தியமா தான் பார்க்கும், ஏளனமா தான் பார்க்கும். இந்த இடத்துல எப்படி நீ விடுதலை பெற முடியும்? இதுல எப்படி நீ சுகத்தை பார்க்க முடியும்? உலகம் இப்படிதானே சொல்லுது, அறிவு இப்படிதானே சொல்லுது, மெடிக்கல் இப்படிதானே சொல்லுது, மருத்துவம் இதை தானே சொல்லுது. நீ மட்டும் எப்படி சுகமாயிட்டேன்னு சொல்ற? நீ சுகமாயிட்டே அப்படின்னு சொல்றதுனால சுகத்தை நீ பார்க்க முடியுமா? அது எப்படி வளைஞ்சிருக்கின்ற இந்த கால் நேராகும்?
அழுகி போயிருக்கிற உறுப்பு எப்படி சுகமாயிட்டேன்னு சொன்னா சரியாகும்? மருத்துவம் முடியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதே, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் நீ சொல்லிக்கிட்டே இருந்தா அது எப்படி சரியாகும்? உலகம் எப்படிதான் பார்க்கும்? பைத்தியமா தான் பார்க்கும். இப்ப பர்த்திமேயுவை அதட்டினாங்க இல்லையா, அது போல நம்மளை என்ன செய்யும்? பரியாசம் பண்ணதான் செய்யும். பைத்தியமா பார்க்கும், புறக்கணிக்கும், அது அவமானப்படுத்தும், நம்மளை ஒதுக்கி வைக்கும். ஆனா இந்த இடத்துல அதை கேட்டு பர்த்திமேயு என்ன செய்யல? சோர்ந்து போய் உட்காரல. தன்னோட முடிவை அவர் அங்க கைவிடல. அவர் அங்க என்ன செஞ்சாரா? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். தான் எடுத்த முடிவை அவர் அங்க என்ன செய்யல? கைவிடவே இல்லை. விடாமுயற்சி. தடை வந்த உடனே அவர் கூப்பிடுறதங்க என்ன செய்யல? விடல. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏன்னா அந்த மக்கள் தான் அவருக்கு என்ன கொடுக்கணும்? பிச்சை கொடுக்கணும். அவங்களோட தயவு அவருக்கு தேவை. அவர்கள் சொல்லி நான் கேட்கவில்லை என்றால் எனக்கு வருமானம் வராதோன்னு சொல்லி அவர் அங்க என்ன செய்யல? நினைக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதர்களை குறித்த பயம் இல்லை. நீங்க மனிதர்களை குறித்து பயப்படுறீங்களா? அவர்கள் என்ன நினைப்பார்கள் நினைக்கிறீங்களா? இதை நான் செய்தால், இந்த சத்தியத்தை கேட்டால், இதை நான் சொன்னால், இதை விசுவாசித்தால், இதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள்? என்னை ஒதுக்கி விடுவார்களோ, என்னை பைத்தியமா பார்ப்பார்களோ அப்படின்னு சொல்லி நீங்க மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் நீங்க அங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 5:44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? யார்கிட்ட நம்ம மகிமையை தேடுறோம்? தேவன் கிட்ட தேடுறோமா, இல்ல நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட தேடிக்கிட்டு இருக்கிறோமா? யார்கிட்ட தேடுறோம்? அவருடைய வார்த்தையை நான் கேட்கறதற்கும், அதை தியானிக்கிறதற்கும், அதை பேசுகிறதற்கும், நான் அதோடு ஒத்துழைச்சு வாழ்கிறதற்கும் நான் மனிதர்களுக்காக நான் யோசிக்கிறேனா? இந்த வார்த்தையை பேசினா அவர்கள் முன்னாடி நான் சுகமாயிட்டேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் இன்னும் சுகத்தை பெறலையே, நீ பொய் சொல்றியான்னு என்ன கேட்க மாட்டாங்களா? இல்ல இந்த நேரம் எல்லாரும் ஒரு அனுபவத்துல அவங்க உட்கார்ந்து நேரத்தை பொழுது போக்கும் போது நான் உட்கார்ந்து சத்தியம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்னை அவங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்களா? என்ன ஒரு கூட்டத்துல ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா? இந்த இடத்துல அவங்க என்ன அவங்களோட சேர்த்து கொள்ள மாட்டாங்களா? இந்த உறவுகள் என்னை ஒதுக்கி வச்சிருமா? இப்படி சொல்லி நீங்க மனிதர்களிடம் மகிமையை தேடினால் தேவன் கிட்ட இருந்து என்ன பெற முடியாதா? மகிமையை பெற முடியாது. யார்கிட்ட நம்ம மகிமையை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? மனிதர்கள்ட்ட தேடிக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல தேவன் கிட்ட தேடுறோமா? யார்கிட்ட தேடுறோம்? பெரும்பாலான நேரம் யார்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கிறோம்? அதனாலதான் தேவன்கிட்ட இருந்து அதை என்ன செய்ய முடியல, நம்மளால பெற முடியல. நீங்க தேவனை தேடும் போது அந்த புறக்கணிப்பு இருக்கதான் செய்யும். மக்களிடம் இருந்து, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில கூட்டத்திட இருந்து நீங்க புறக்கணிக்கப்படதான் செய்வீங்க. ஆனா அந்த இடத்துல எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? தேர்ந்தெடுக்கிறது யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? யார்கிட்ட இருந்து எனக்கு மகிமை வேணும்னு நினைக்க போறீங்க? எனக்கு தேவன்கிட்ட இருந்து மகிமை வேணும் அப்படின்னு நினைச்சாதான் நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நான் என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கும் போது அங்க நான் தேவனை என்ன செய்யல, விசுவாசிக்கல. இங்க பர்த்திமேயுவே பாருங்களேன், அந்த மக்கள் தான் அவருக்கு பிச்சை போடணும். அந்த மக்கள் கூட்டம் என்ன செய்யுது? அதட்டுது. சும்மா இரு, கத்தாத, நீ பேசாத அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? அதட்டுது. இந்த இடத்துல அவர்கள் சொல்லி பர்த்திமேயு கேட்கலன்னு சொன்னா அடுத்து பிச்சை போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் பர்த்திமேயுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. நாளைக்கு இயேசு கிறிஸ்து அதை கடந்து போயிட்டாருன்னா மறுபடியும் இந்த மக்கள் கூட்டத்தை தான் அவர் சந்திக்கணும். அவர் சுகம் பெறலன்னா அந்த மக்களோட தயவை தான் அவர் காத்து நின்று கொண்டிருக்க வேண்டும். அங்க பர்த்திமேயு, நான் ஒருவேளை சுகம் பெறவில்லை என்றால் நாளைக்கு இவர்கள் தான் எனக்கு பிச்சை போட வேண்டும், இவர்களோட சொல்படி நான் கேட்கணும்னு சொல்லி அந்த மக்கள் விரும்புகிற மாதிரி அவர் நடந்திருந்தாருன்னு சொன்னா அங்க அந்த சுகத்தை அவர் பார்த்திருப்பாரா? நிறைய நேரம்
நாம் மக்களை சுற்றி இருக்கிறவர்களை அங்கு விரும்பும்படி, அவர்களை நாம பிரியப்படுத்தும்படி நடந்து கொள்வதால் தான் தேவனை பிரியப்படுத்த முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இங்க ஏன் சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த அதட்டுதலுக்கு அவர் அங்கு செவி சாய்க்கல? சுற்றி இருக்கிறவர்கள் கூட்டத்தில இருந்து சொன்ன அந்த வார்த்தைகளை பர்த்திமை ஏன் கேட்கல? ஏன் கேட்கலனா அவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. நான் எப்படியும் சுகத்தை என்ன செஞ்சிருவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். புரியுதா? யாராவது ஒருத்தர் மேலதான் விசுவாசத்தை வைக்க முடியும். மனிதர்கள் மேல, அப்படி இல்லாட்டி யார் மேல? தேவன் மேல. நம்ம யார் மேல விசுவாசத்தை வச்சிருக்கிறோம்? அதை தேர்ந்தெடுக்கிறது, அதை தீர்மானிக்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நமக்காக தேவன் வந்து அதை என்ன செய்ய மாட்டார்? தீர்மானிக்க முடியாது. நீங்க சிந்திச்சு பாருங்க, எந்தெந்த சூழ்நிலைகள்ல உங்க விசுவாசத்தை நீங்க யார் மேல வச்சிருக்கிறீங்க? தேவன் மேல வச்சிருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மேல வச்சிருக்கிறீங்களா? சுற்றி இருக்கிறவர்கள் மேல நீங்க விசுவாசத்தை வச்சிருக்கிற வரைக்கும் தேவனை நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். பர்திமேயு இங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். அந்த மக்களுடைய குரலுக்கு அவர் அங்க என்ன செய்யல? செவி சாய்க்கவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டாராம். உங்களுக்கு தடைகள் இருக்குதா? இந்த வார்த்தைகளை பிடிக்க விடாதபடி, சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடி சோர்வுகளும் பிரச்சனைகளும் இருக்குதா? தடைகள் இருக்குதா? அங்க என்ன செய்யணுமா? முன்னிலும் அதிகமாய் சத்தியத்தை கேட்கிறது, தியானிக்கிறது, பேசுறது என்ன செய்யணும்? செய்யணும். இதுதான் இங்கு இவருடைய சம்பவம் நமக்கு கற்றுத் தருகிறது. முன்னிலும் அதிகமாய். ஏன் சொன்னா அந்த வார்த்தையில விசுவாசம் இருக்கிறது, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மனிதராக நின்று கொண்டிருந்தார் என்றால் இப்பொழுது ஆவியானவராக நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீ கையில வச்சிருக்கிற வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல, உலக பிரகாரமான வார்த்தை இல்ல. உங்களுடைய உறவுகளோ, நண்பர்களோ, உங்களுடைய ரொம்ப வேண்டிய, உங்களுக்கு விரும்புகின்ற ஒரு முக்கியமான நபரோ, அவர்களால் உங்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். உங்களுடைய கஷ்டத்தை என்ன செய்ய முடியாது? போக்க முடியாது. உங்க நோயை அவங்களால என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. இது சரியாயிரும் சொல்லி ஆறுதல் மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனா அவருடைய வார்த்தை உங்களுக்கு வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ண வல்லமை உள்ளது. மரித்து போன உறுப்புகளை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கின்ற வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை வேற, அவர் வேற இல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே எப்படி இருந்துச்சா? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி மனு உருவாகி இயேசு கிறிஸ்துவாக நமக்குள் வாசம் செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் இப்ப எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் அவர் உங்களுடனே கூட உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க முன்னிலும் அதிகமாய், உங்களுக்கு தடைகள் வரதான் செய்யும். இந்த வார்த்தைகளை பிடிக்க விடாதபடி, சத்தியத்தை கேட்க விடாதபடி, அதுல நீங்க விடுதலையை பார்க்க கூடாதுன்னு சொல்லி உங்க விசுவாசத்திலிருந்து உங்களை சோர்வடைய செய்கிறதற்காக உங்களுக்கு அங்க என்ன வரும்? தடைகள் வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, முன்னிலும் அதிகமாய் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தையில தான் அதை அந்த தடைகளை நீக்கக்கூடிய விசுவாசம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நீங்க முன்னிலும் அதிகமா பிடிக்கும் போது இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் இந்த பனி போல உருகி போய்விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க தடைய பாக்குறீங்களா? சத்தியத்தை முன்னிலும் அதிகமாக பிடித்து கொள்றீங்களா? இதுவும் யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் முன்னிலும் அதிகமா கூப்பிடும் போது அங்க இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறார். ஏன்னா அந்த விசுவாசமானது அங்க அவர் போற வழியில இருந்து அவரை நிப்பாட்டுகிறது, அங்க நிற்க செய்கிறது. அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகின்ற இடத்திற்கு அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? அழைத்து செல்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விடாமுயற்சி. தடைகள் வந்தாலும் நீங்க அந்த சத்தியத்தை பிடித்து கொள்ளுகின்ற விடாமுயற்சி வேண்டும். விசுவாசத்துல அது ரொம்ப முக்கியம்.
ஒரு குழம்பு வைக்கணும்னா நிறைய பொருட்கள் சேர்ந்து தான் ஒரு குழம்பு வைப்போம் இல்லையா? ஒரு பொருள் செய்யணும்னா நிறைய மூலப்பொருட்கள் சேர்ந்து தான் ஒரு பொருள் உருவாகும். அது போல இந்த விசுவாசத்துக்கு உங்களுடைய விடாமுயற்சிங்கிற ஒன்று தேவை. நீங்க நல்லா இருக்கும்போது விசுவாசிக்கிறதுக்கு பேரு விசுவாசம் இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த வார்த்தையை விடாமல் முன்னிலும் அதிகமாய் பற்றி கொள்ளுகின்ற அந்த விடாமுயற்சி தான் அதுல பலனை பெற்றுக்கொள்ற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அதுக்கு அடுத்த வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல கூப்பிடும்போது கேட்கல? அவர் முன்னிலும் அதிகமா எத்தனை தடவை கூப்பிட்டாருன்னு தெரியல. அவர் விடாமுயற்சியோடு அங்க என்ன செய்திருக்கிறார்? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எதனால அப்படின்னு சொன்னா, அதாவது விசுவாசம்தான் தேவனுடைய வல்லமையோடு தொடர்பு கொள்ள செய்கின்ற இடம். நீங்க அந்த இடத்துல விசுவாசத்துக்குள்ள செல்லாமல் உங்க சூழ்நிலைகளை பார்க்கும் போதோ, தடைகளை பார்க்கும் பொழுதோ, இல்ல சோர்வடையும் போதோ, இல்ல பலவீனமா இருக்கும் போதோ, இல்ல உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதோ, இது இப்படிதான், உலகத்துல இப்படிதான் இருக்குது, எனக்கும் இப்படிதான் இருக்கு, இந்த இடத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவனால என்ன செய்ய முடியாது? அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. உங்க விசுவாசமானது அந்த வல்லமைய உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? கொண்டு வந்து தருகின்ற இடம். இப்போ இந்த ரூமுக்கு கரண்ட் இருக்குது, சரியா? அந்த கரண்ட் இருக்கிறதுனால லைட் எரியுதா, இல்ல நம்ம சுவிட்ச் போடுறதுனால லைட் எரியுதா? சுவிட்ச் போடுறதுனால தான் எரியுது இல்லையா? இந்த விசுவாசமானது சுவிட்ச் மாதிரி. அவர் சிலுவையில என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை அவர் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்திற்குள்ள நீங்க செல்லும் போது அந்த வல்லமை அங்க என்ன செஞ்சிடும்? வெளிப்பட்டு விடும். அது போல அங்க இயேசு கிறிஸ்து அங்க மனித உருவத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை பெறணும்னா அவருக்கு அங்க விசுவாசங்கிற சுவிட்ச் யாருக்கு தேவை? பர்திமேயுவுக்கு தேவை. அந்த விசுவாசத்துக்குள்ள அவர் செல்லும் பொழுதே அந்த வல்லமை அவருக்கு கொடுக்க காத்து நிற்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கரண்ட்டை ஒரு மரக்கட்டை கடத்துமா? கடத்தாது. அதுக்கு அந்த இயல்பு கிடையாது. அது அந்த செம்பு கம்பி தான் என்ன செய்யும்? கரண்ட்டை கடத்தும். அது போல விசுவாசம் தான் தேவ வல்லமையை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து தருகின்ற இடம். தேவன் தன்னுடைய வல்லமையை அதன் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். அவர் முன்னிலும் அதிகமா கூப்பிடும் போது அந்த விசுவாசத்திற்குள் அவர் அங்க என்ன செய்கிறார்? செல்கிறார். அந்த தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ற இடத்துக்கு பர்திமை என்ன செய்கிறார்? செல்கிறார். அங்க இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நின்று அடுத்த வசனத்தை பார்க்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ரெண்டாவது தடைகளை மேற்கொள்றத பார்த்தோம். மூன்றாவது என்னன்னா, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்றதற்கு தயாராகுதல். நம்ம தயாராகாம அந்த அற்புதத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு நின்று அவரை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அவரை அதட்ட கூட்டமே மறுபடியும் என்ன சொல்லுது? எழுந்திரு, உன்னை அவர் அழைக்கிறார், திடன்கொள். அப்போ இந்த கூட்டத்தோட பேச்சை நம்ம கேட்கணுமா? அது என்ன பார்க்குதோ அது என்ன செய்யும்? பேசும். நம்மளை குறை சொல்லுகின்ற கூட்டமே, நம்மளை ஒதுக்கி வைக்கின்ற கூட்டமே, நாம் ஒரு வெற்றியையோ ஒரு சுகத்தையோ விடுதலையோ பார்க்கும்போது அங்க அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி வந்து என்ன செய்யும்? கேட்கும். நம்ம கூட்டத்தோடு ஒருவராக நிற்கிற வரை, இந்த உலகத்தோடு ஒருவராக இருக்கிற வரை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இங்க இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். மேல் வஸ்திரம்னா என்னன்னா,
இப்போ நம்ம டாக்டர்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடை ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஒரு வெள்ளை கோட் போட்டிருப்பாங்க. ஒரு வக்கீல்னா அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது இல்லையா? அது போல அந்த காலத்திலையும் பரிசேயர்கள்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடை உண்டு. அந்த ஆடை போட்டிருக்கிறவங்க பரிசேயர்கள்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம்? அடையாளம் கண்டு கொள்ளலாம். அது போல பிச்சை எடுக்கிறவர்களுக்குன்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு மேல் வஸ்திரம் உண்டு. அதை போட்டிருந்தா அவங்க யாரு? பிச்சை எடுக்கிறவர்கள். இங்க பர்த்திமை என்ன செஞ்சாரா? அந்த மேல் வஸ்திரத்தை என்ன செய்யறார் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அவர் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அதை கலட்டி என்ன செய்கிறார்? எரிந்து விடுகிறார். அவர் இன்னும் பார்வை அடைகிறத என்ன செய்யல, இன்னும் பார்க்கல. நான் பெறுவேனா பெறமாட்டேனா நினைச்சிருந்தாருன்னா அந்த வஸ்திரத்தை எரிஞ்சிருப்பாரா? இல்ல. நிச்சயம் நான் எப்படியும் பார்வை என்ன செய்து கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை, எனக்கு கண் பார்வை தெரியவில்லை, நான் பிச்சை எடுக்கிறேன் என்ற அடையாளம் எனக்கு தேவையில்லை. அந்த அடையாளத்தை அவர் கலட்டி போட்டுவிட்டு அவர் அங்க என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் செல்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன அடையாளத்தோட நின்றுகிட்டு இருக்கிறோம்? நோயாளிங்கிற ஒரு அடையாளம். நான் கட்டுகளோடு இருக்கிறேன், நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த நோய் இருக்கு, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிரஷர் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு அல்சர் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு என்னவா இருக்குது? அடையாளமா இருக்குது. இத கலட்டி என்ன செய்யணுமா? உதறி போடணுமா? இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்ங்கிறது தான் நம்முடைய அடையாளம். நம்ம கெஞ்சி எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, தேவன் இறங்குவாரா இறங்க மாட்டாரா அப்படிங்கிற இடத்துல தேவன் நம்மள என்ன செய்யல, வைக்கல. நமக்காக அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக இறங்கி வருகிறாருன்னா நம்மள எந்த அளவுக்கு அவர் நேசிக்கணும்? நம்மெல்லாம் நல்லவர்களாக இருக்கும்போது இல்ல, நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கும் போது அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரா? அவருடைய சரீரமாக நாம இருக்கிறோமா? அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நீங்க இருக்கிறீங்களா? அந்த ஆலயத்துல எப்படி நோய் இருக்க முடியும்? அவர் விலை கொடுத்து வாங்கின அவருடைய சரீரத்துல எப்படி நோய் இருக்க முடியும்? அந்த அடையாளத்தை என்ன செய்யணுமா? கலட்டி எரியணுமா? உங்க சிந்தனைகள்ல தான் அந்த அடையாளத்தை தரிச்சு வச்சிருக்கிறீங்க. எனக்கு இந்த நோய் இருக்கு, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த இடத்துல நான் தோத்து போய்கிட்டு இருக்கிறேன், எல்லாராலையும் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த கட்டுகளோடு நான் இருக்கிறேன். அது எத்தனை வருஷ கட்டுகளா இருந்தா என்ன? இவர் பர்த்திமேயு பிறந்ததுல இருந்தே யாரு? பார்வை தெரியாத மனிதர். அந்த அடையாளத்தை அவர் என்ன செய்கிறார்? கலட்டி எரிகிறாருன்னா நம்மளால அந்த அடையாளத்தை கலட்டி எரிய முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த அடையாளத்தை நீங்க கலட்டி எரிகிற வரைக்கும் அவருடைய வார்த்தையை, சத்தியத்தை தியானிக்க ஆரம்பிங்க, அதை கேட்க ஆரம்பிங்க, அதை பேச ஆரம்பிங்க. உங்க சிந்தனைகள்ல நான் நோயாளி இல்லை, நான் தோற்று போனவன் இல்லை, நான் கட்டுகளுக்குள் இருக்கிறவன் இல்லை, எனக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், சாத்தானுக்கு என் மேல அதிகாரம் இல்ல, என் சரீரத்தின் மேல் அதிகாரம் இல்ல, என் வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்ல, என் சிந்தனைகளின் மேல் அதிகாரம் இல்ல. நீங்க எந்த கட்டுகளுக்குள்ளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறை அப்படிங்கிறது சிறைச்சாலை மட்டும் இல்ல, நம்ம சிந்தனைகள்ல சிறை. பயம் அப்படிங்கிற சிறை, கவலை, சோர்வு, கட்டுகள், மன்னிக்காதது, பொறாமை, பாவம், சிந்தனைகளை சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறது, இது எல்லாமே என்னதுதான்? சிறைதான். இதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தான் அவர் இறங்கி வந்திருந்தார். சிலுவையில் இந்த விடுதலை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை நாம கலட்டி போடணுமா? நம்ம இயல்புல முடியாது. அவருடைய வார்த்தையை நாம கேட்க கேட்க, அதை தியானிக்க தியானிக்க, அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க தியானிங்க. நான் எவ்வளவு நேரம் தியானிக்கணும்லாம் கேட்காதீங்க. அதை பார்க்குற வரைக்கும் என்ன செய்யுங்க? தியானிங்க. அதை பார்க்குற வரைக்கும் பேசுங்க, அதை பார்க்குற வரைக்கும் கேளுங்க. உங்களுடைய அந்த நோயாளிங்கிற அடையாளம், நான் தோற்று போனவன்கிற அடையாளம், நான் கட்டுகளுக்குள் இருக்கிறேன்கிற அடையாளம், ஊராரால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன்கிற அடையாளம், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி நீங்க நிற்கின்ற இந்த அடையாளம், இது உங்களுக்கு மாறுகிற வரைக்கும் நீங்க அதை தியானிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நான் இந்த சுகத்தை பார்க்கிறேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுக்கலன்னு சொன்னா இந்த வஸ்திரம் தேவைப்படுமோ அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த வஸ்திரத்தை அவர் தூக்கி தூர போட்டிருப்பாரா? விசுவாசம்னா என்ன தெரியுமா? நான் அதை பார்க்கிறேன், அவர் எனக்கு சுகமாக்குவாரு, எனக்கு எப்படியும் கொடுத்துருவாரு அப்படி சொல்றது விசுவாசம் இல்லை. அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்புறதுக்கு பேரு தான் விசுவாசம். விசுவாசங்கிறது அவர் என்னை சுகமாக்குவார்னு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. பர்த்திமேயு எனக்கு அவர் எப்படியாவது கண்மார்வையை பெற்று தருவார்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தாருன்னா அவர் பார்த்திருப்பாரா? எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். என்ன பேசுகிறாரோ அதற்கு ஏற்ற செயலை செய்கிறார். ஒருவேளை நான் இந்த சுகத்தை பெறலன்னு சொன்னா எனக்கு எதற்கும் இந்த வஸ்திரம் தேவைப்படும் சொல்லி அதை சுருட்டி கையில என்ன செய்யல, அவரு வைக்கல, எரிந்து விடுகிறார். எனக்கு இது இனிமேல் தேவைப்படாது. செயல்படும் விசுவாசம். இதுதான் தெய்வ வல்லமை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், பெற்றுத்தரும். நம்ம சொல்றோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நோய் சரியாயிட்டா இருக்குதா? என்ன செஞ்சு பாக்குறோம்? செக் பண்ணி பாக்குறோம். ஒருவேளை சரியாகலாட்டி இந்த டாக்டர்கிட்ட போலாமோ, அந்த டாக்டர்கிட்ட போலாமோ, இல்ல கை மருந்து என்ன இருக்குது, இல்ல தீர்வு என்ன இருக்குது. இது நோய்க்கு மட்டும் நான் சொல்லல, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு பக்கம், உலக பிரகாரமான தீர்வு ஒரு பக்கம். ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அவருடைய சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஒருவேளை எனக்கு கண் பார்வை தெரியலன்னா இந்த வஸ்திரம் எனக்கு தேவைப்படும் சொல்லி பர்த்திமேயு அங்க என்ன செய்யல, நினைக்கல. பிறவியிலேயே கண் பார்வை தெரியாதவர், பிறவியிலேயே அங்கு பார்வையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. அந்த கண் பார்வைக்கு என்ன உறுப்புகள் தேவையோ உள்ள அந்த உறுப்புகள் அவருக்கு என்ன செய்யல, அது இல்லையா, அது செயல்படலையான்னு தெரியல. ஆனா அவருக்கு பார்வையா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அங்கு தேவனுடைய சுகம் அங்கு வெளிப்பட்டு அவருக்கு பார்வையை கொடுத்ததா இல்லையா? கொடுத்தது. அதே சுகம் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறது. சிலுவையில் அந்த சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த இயல்பே இல்லாத ஒரு உறுப்புக்கு அங்க சுகத்தை அவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா உங்களுடைய சரீரம் சுகம் பெறுகிறது எவ்வளவு எளிது இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுக்காமல் இல்லை, நாம் அதை விசுவாசிக்க தவறுகிறவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நோயாளிங்கிற அடையாளத்தை நீங்க கலட்டி போடுகிற வரைக்கும் அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதை எப்படி கலட்டி போட முடியும்? அவருடைய சத்தியத்தை நீங்க கேட்க நேரம் கொடுக்கும் பொழுது, தியானிக்க நேரம் கொடுக்கும் பொழுது, அந்த வல்லமைய நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க தியானிக்கணும். அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனையில வைத்து, நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடம் எனக்கு கொடுக்கப்படல, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இதுல வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசமும் எங்கதான் இருக்குதுன்னா அவருடைய வார்த்தையில தான் இருக்குது. நம்ம விசுவாசத்துல அதை கலட்டி என்ன செய்ய முடியாது, போட முடியாது. உங்க கற்பனை மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாறணும். உங்க எண்ணங்கள் அங்க விசுவாசத்துல அது நிலைச்சு நிக்கணும்னு சொன்னா அந்த விசுவாசமும் எங்கதான் இருக்குது, சத்தியத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 சாட்சி சொல்றேன், இந்த சத்தியம் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஒரு பெண், அவருடைய அப்பா தாத்தா எல்லாருமே ஒரு பரம்பரையா ஒரு நோயில பாதிக்கப்பட்டு சின்ன வயசுல இறந்து போனவங்க. அந்த பொண்ணுக்கும் என்ன வருது, அதே நோய். என்ன நோய் அப்படின்னா மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். வயது ஆக ஆக ஒவ்வொரு வருடமும் கூட கூட ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய வளர்ச்சியை குறைத்து அது நடக்க முடியாது, ஒரு வேலையை செய்ய முடியாது, படுத்த படுக்கையாக்கி அது மரணத்துல கொண்டு போய் என்ன செய்யும், விடும். அந்த பெண்ணுடைய அப்பாவும் தாத்தாவும் அந்த நோயில பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த பெண்ணுக்கும் அந்த நோய் என்ன செய்கிறது, வருகிறது. ஒரு 30 வயசு இருக்கும். டாக்டர், மருத்துவப்படி அந்த நோயை அறிந்தவர். இந்த நோய் வந்தா இப்படிதான் இருக்குங்கிறது அவருக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றாங்க. ஏசு கிறிஸ்து என் நோயை சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. என்னோட அப்பா தாத்தாவுக்கு இந்த சத்தியம் தெரியல, அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எனக்கு என்ன தெரியும்,
சத்தியம் தெரியும், நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றாங்க. அவங்களால என்ன என்ன வேலைகள் செய்ய முடியாதோ எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்களாம். கையை வச்சு ஒரு பொருளை எடுக்க முடியலன்னா அவங்க விசுவாசத்தோடு கஷ்டப்பட்டு அந்த வேலையை என்ன செய்வாங்க? கையை வச்சு நீட்டி எடுப்பாங்க. கார் ஓட்ட முடியலன்னா கஷ்டப்பட்டு கார் ஓட்டி என்ன செய்வாங்களாம்? போவாங்களாம். நடக்க முடியலாட்டி நடப்பாங்களாம். இது அவங்க விசுவாசத்தோடு. ஒரு காலை எடுத்து வைக்கணும்னா 2 கைகளாலையும் பிடித்து அந்த காலை தூக்கி வைப்பாங்களாம். இல்ல, அவரோட வாழ்வு எனக்குள்ள செயல்படுது, ஏன் நோய் அவர் சுமந்துக்கிட்டார், இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த நோயாளி என்னால முடியாது, நான் பலவீனமானவன் பலவீனமானவள் அப்படிங்கிற அடையாளம் நீங்குகிற வரைக்கும் அந்த சத்தியத்தை அவங்க தியானிச்சிருக்கணும். அப்பதான் அவங்களால அந்த சுகத்தை என்ன செஞ்சிருக்க முடியும்? பெற்றிருக்க முடியும். அந்த சத்தியத்திலிருந்து அவங்க அதை அறிந்து கொண்டு அவங்க விசுவாசித்து ஒரு காலகட்டத்துல ரொம்ப அழகாக அந்த நோயிலிருந்து முழுமையா அவங்க வெளியில வந்தாங்களாம். இந்த சத்தியத்தை அவங்க சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு தெய்வ மனிதர், இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கின்ற ஒரு தெய்வ மனிதர், அவருக்கு அவருடைய முதுகு வலி, அவரால் நிமிர முடியல, கை 2ஐயும் தூக்க முடியல. அடுத்து ஒரு மீட்டிங்க்கும் அவர் கொஞ்ச நேரத்துல போய் பிரசங்கம் பண்ணணும். இந்த சத்தியத்தை அவர் சொல்லி கொடுக்க வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுது? இந்த நோயில நம்ம இருக்க வேண்டாம், இயேசுவின் தழும்புகளால நீங்க சுகமாயிட்டீங்க. சுகம்ங்கிறது இனிமேதான் அவர் நமக்கு கொடுக்கணும்னு இல்ல, ஏற்கனவே சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசித்தால் போதும். விசுவாசங்கிறது என்ன? அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நம்புறதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது அவர் எனக்கு கொடுப்பாருங்கிறது இல்ல. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? நான் சுமந்துட்டேன், நீ சுமக்காத. உனக்கு சுகத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்து விட்டேன். அதற்கு நேராக செயல்படுறது தான் விசுவாசம். அவருக்கு என்ன செய்ய முடியாதோ அத்தனை செயல்களையும் செஞ்சாரா. குனிய முடியாம இருக்கும் போது அவர் அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே குனிந்து காலை என்ன செஞ்சாரா? தொட்டாரா. கையை தூக்கி குளிக்க முடியாமல் இருக்கும்போது போய் என்ன செஞ்சாரா? குளித்தாரா. அவருக்கு ட்ரெஸ் பண்ண முடியாதா, அந்த ட்ரெஸ் எடுத்து மறுபடியும் மாட்டினாரா. கையை தூக்குறது, கீழே குனிகிறது, என்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சாரா. அது என்ன செஞ்சுதான் அப்படின்னா, பாதி வலி போயிருந்துதான், பாதி வலி என்ன செஞ்சுதான்? இருந்துதான். அடுத்தும் என்ன செஞ்சாரான்னா, அந்த மீட்டிங் அவர் கேன்சல் பண்ணல. இல்ல நான் சுகமாயிட்டேன், நான் பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லி கிளம்பி மீட்டிங்க்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. போகும்போதே வலி முழுசுமா என்ன செஞ்சிட்டு? சுகமாகி விட்டது. இதுதான் செயல்படும் விசுவாசம். அவர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், நான் கொடுத்தவுடன் நான் அதை எழுந்து நடக்கிறேங்கிறதுக்கு பேர் என்னது? இல்ல, விசுவாசம் இல்ல. உங்க கையில ஒரு பேனாவை தர்றேன், அதை நீங்க வாங்கின உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? நன்றி சொல்லுவீங்க. நன்றி சொல்லிட்டு அந்த பேனாவை என்ன பண்ணுவீங்க? பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க இல்லையா? அது போல அவர் சுகத்தை கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம வாயிலிருந்து என்ன வரும்? நன்றி வரணும். அந்த சுகத்தை கொடுத்துட்டா அந்த சுகத்தை நம்ம என்ன செய்வோம்? அனுபவிக்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? செயல்படணும். நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி நான் படுத்து கொண்டு இருக்க கூடாது. எழுந்து என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அந்த விசுவாசம் அந்த வல்லமையை உங்க வாழ்க்கையில பெற்று தரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 விஷயங்கள் தான் பார்த்தோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அங்கு விசுவாசியாக மாறும் பொழுது, 2வது அந்த விசுவாசத்திலிருந்து விலகச் செய்கிறதற்கு உங்களுக்கு தடைகள் வரதான் செய்யும். நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்க பிரியப்படுத்த போறீங்களா, இல்ல தேவனை பிரியப்படுத்துற விசுவாசத்துக்குள்ள செல்ல போறீங்களா? அது யார் கையில தான் இருக்கு? உங்க கையில தான் இருக்குது. உங்களோட அனுதின வாழ்வில் உங்களோட வேலைகளா இருக்கலாம், உங்க சூழ்நிலைகளா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களா இருக்கலாம். இது எதுவுமே நாம விசுவாசத்துக்குள்ள செல்றத தடுக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அது நம்ம கையில தான் அது இருக்குது. 3வது, அந்த அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நம்ம பெறுகிறதற்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? தயாராக வேண்டும். நம்மளை எப்படி பார்க்கிறோம்? நீங்க நம்ம நோயாளியாக பார்த்து கொண்டே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னா அந்த சுகம் என்ன செய்யாது? வெளிப்படாது. நான் பலவீனமானவன், நான் நோயாளி, நான் பலவீனமானவள், எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த கட்டுகள் இருக்கு அப்படிங்கிற அடையாளத்தை முதல்ல கலட்டி என்ன செய்யணும்? எரியணும். அதை கலட்டி எரிகிறதற்கு அந்த பலனை நீங்க பார்க்கிற வரைக்கும் அந்த சத்தியத்தை நீங்க தியானிக்கிறது, அதை கேட்கறது, அதை பேசுறது,
இதை நீங்க செய்ய செய்ய நான் பலவீனமானவள், நான் நோயாளி, நான் இந்த கட்டுகளுக்குள் இருக்கிறேன், நான் தோற்று போனவன் அப்படிங்கிற எண்ணம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? அவர் எனக்குள் இருக்கிறார், இந்த உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார், என் நோயை சுமந்தவர் எனக்குள் இருக்கிறார், அந்த சுகம் எனக்குள் இருக்கிறது. இந்த நோய் எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? அடுத்த நொடி அந்த நோய் உங்க உடம்புல இருக்க முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றி அப்பா. பர்த்திமேயு என்ற சம்பவத்துல பர்த்திமேயுவின் மூலமாக எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய அனுதின வாழ்க்கையில, எங்களுடைய தொழில், நாங்கள் செய்கின்ற செயல்கள், எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த செயலாக இருந்தாலும் அது ஜீவனை பெற்றுக்கொள்றத தடுக்க நாங்கள் அனுமதிக்க கூடாது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில 2 விதமான சாய்ஸ், தேர்ந்தெடுப்பு எங்களுக்கு இருக்கு. ஒன்று, நான் உலகத்தை தேர்ந்தெடுக்கிறது, இல்ல நான் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறது, ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது. அது தேர்ந்தெடுக்கின்ற இடத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது தடைகள் வரதா செய்யும். அந்த தடைகளுக்கு மத்தியில் நாங்கள் இன்னும் அதிகமாய் சத்தியத்தை பிடித்து கொள்ளும் போது, சார்ந்து கொள்ளும் போது அந்த தடைகள் நீங்கும் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். விடாமுயற்சியோடு, எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு சத்தியத்தை நாங்கள் பிடித்து கொள்வது, அந்த வார்த்தையை நாங்கள் சார்ந்து கொள்வது, தேவனை சார்ந்து கொள்வது. அந்த தடைகள் நீங்கக்கூடிய இடம் அதுதான் என்பதை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த அற்புதத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் பெறுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். எப்படி பர்த்திமேயு தன்னுடைய அந்த பிச்சை கேட்கிறவர் என்ற அடையாளத்துடன் கூடிய மேல் வஸ்திரத்தை அவர் கழட்டி எறிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவிடம் சென்றாரோ, அதுபோல நாங்கள் நோயாளிகள், நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், எங்களால் எதுவும் முடியாது, எனக்கு ஞானம் இல்லை, இன்னும் என்ன அடையாளத்தோடு நாங்கள் எங்கள் சிந்தனையில் வைத்திருக்கிறோமோ இந்த அடையாளத்தை நாங்கள் கழட்டி எறிய வேண்டும் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய வல்லமையை, நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பின் பலன்களை, சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், எங்களுடைய பலவீனமான அடையாளம் எங்களை விட்டு நீங்கும் வரைக்கும் உம்முடைய சத்தியத்தை தியானிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். நாங்கள் எந்த இடத்தில் மாற வேண்டுமோ, எந்த இடத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோமோ அதை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறீர். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமாக இருக்கிறோம். பலவீனத்திற்கு, நோய்க்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை. கட்டுகளுக்கு, சாத்தானின் பிடிகளுக்கு, இருளின் அதிகாரத்திற்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை. நீங்க எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல வலிகளோடு வேதனைகளோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க கைகளை வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோயை சுமந்து கொண்டார். உங்களுடைய கட்டுகள்ல இருந்து உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, யாரையும் பார்க்காதீங்க. கல்வாரியில இயேசு கிறிஸ்துவ பாருங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டு வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அவருடைய சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையா? அவருடைய சரீரம் உழுத நிலம் போல காணப்பட்டுச்சா? நமக்கு சமாதானத்தை உண்டு பெறும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மனித ரூபமே இல்லாமல் இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுது. மெய்யாகவே மெய்யாகவே உங்களது துக்கங்களை சுமந்து கொண்டு, உங்களுடைய பாடுகளை சுமந்து கொண்டு உங்களுடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சுமக்க தேவையில்லை. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஒவ்வொரு அடிக்கப்படும் போதும் அந்த கசையிலையில உள்ள உலோக முள் அவருடைய முதுகு தோலை கிழிச்சிட்டு வந்ததுன்னு வேதம் சொல்லுது. நீங்க எந்த கட்டுகளுக்குள்ளையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பிள்ளைகள் எந்த பிரச்சனைகளுக்குள்ளையும் கட்டுகளுக்குள்ளையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உங்க சரீரத்திற்காக ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரம் என்று அறியீர்களா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயம் என்று அறியீர்களா என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி உறுப்புகள் பாதிக்கப்பட முடியும்? எப்படி அந்த சிந்தனைகளை கட்டி வைத்திருக்க முடியும்? எப்படி உறுப்புகள் மரித்து போயிருக்க முடியும்? எப்படி எலும்புகள் வளைந்திருக்க முடியும்? எப்படி தெளிவில்லாத சிந்தனை இருக்க முடியும்? எப்படி இருதயத்தில் அடைப்பு இருக்க முடியும்? எப்படி சரீரத்தில் கட்டிகள் இருக்க முடியும்? அதற்கு அதிகாரம் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு என்ற உயர்ந்த நாமத்தை அவர் தந்திருக்கிறார். மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம், நோய்களையும் பேய்களையும் ஜெயித்த நாமத்தை அவர் தந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனம், நோய்கள், உறுப்புகளை முடக்கி வைத்து உறுப்புகளின் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்திருக்கின்ற ஆவி, இருதயம், கல்லீரல், கணையம், பித்தப்பை, எலும்புகள் ஒவ்வொன்றையும் முடக்கி வைத்திருக்கின்ற ஆவி, கேன்சர் நோயை கொடுத்திருக்கின்ற ஆவி, இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி உன்னை நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். மரித்து போயிருக்கின்ற உறுப்புகள், எலும்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகம் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. எலும்புகளை நேராக்கி கொண்டிருக்கிறது. கல்லீரலை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. கண்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த தேவ சுகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்ப்பப்பையை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. கட்டிகளை கரைத்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. I release it in Jesus name. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய உறுப்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். எலும்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உடைய கை, கால், எலும்பு நரம்புகளை அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். முதுகு எலும்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். மூளை நரம்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.